சீதாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அது போக வீட்ல வந்து அருண் வந்து தான் ஹெல்ப் பண்ணதுனால தான் கடை திருப்பி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, எல்லாருமே அருண தான் வந்து தலையில தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சந்திரா என்ன பண்றாங்க அப்படின்னா, சத்யாவும் மீனாவோட அம்மா சந்திராவும் என்ன சொல்றாங்கன்னா, முத்துக்கு வந்து நன்றி சொல்றாங்க. நான் கூட அருண் தம்பி தான் வந்து திருப்பி கடைய கொண்டு வந்துச்சுன்னு நெனச்சேன் மாப்ள. ஆனா நீங்க தான் கடைய திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சீதா கேட்டுட்டு இருக்கும்போது, அன்னைக்கு அம்மா நம்ம அ என்ன இவரு அருண் தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லவும், அருணுக்கு நன்றி சொன்னாங்க. இப்ப மாமா பண்ணாங்கன்னு சொல்லவுமே, மாமா கிட்ட எப்படிலாம் பேசுறாங்க. அப்போ இந்த இடத்துல கடை திருப்பி வந்ததுக்கு காரணமே மாமா தானா? அருண் கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "அதனால என்ன சீதா? இப்ப அருண் பண்ணா என்ன? நான் பண்ணா என்ன? அவரும் அதுக்காக ரிஸ்க் எடுக்காமலாம் இல்ல. அவரு என்ன பண்ண முடியுமோ பதவியில இருக்கிறாரு. அவரு என்ன பண்ண முடியுமோ அத பண்ணாரு. ஆனா, அந்த கமிஷனருக்கு வந்து சிபாரிசுன்னா பிடிக்காது போல இருக்குது. அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "என்னங்க இத என்கிட்ட கூட நீங்க சொல்லல" அப்படின்னு சொன்னாங்க. "இதனால என்ன மீனா இருக்குது? நான் அங்க உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அருண் வந்தாங்க. உள்ள நான் உட்காந்து உங்க வீட்ல காஃபி குடுத்தாங்க குடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து அருண் வந்தாங்க. இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல மீனா. அதனால என்ன இப்ப அருண் பார்த்தா என்ன? நான் ஹெல்ப் பண்ணா என்ன? அப்படின்னு எல்லாமே நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா விட்டுர்றாங்க. சீதா வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபங்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா சீதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காங்க. என்னாச்சு சீதா? யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல எங்க அம்மாவோட கடையும், ஜூஸ் கடையும் திருப்பி வந்ததுக்கு காரணம் நீங்க இல்ல, எங்க மாமா தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன என்ன சீதா நீ சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா கமிஷனர பார்த்து போய் பேசியிருக்கிறாங்க. அதனால தான் கடை திருப்பி வந்திருக்குன்னு சொல்லும்போது, "இத அவன் சொன்னானா? ஏன் இப்படி இருக்கிறாரு உங்க மாமா? நான் தான் இன்ஸ்பெக்டர்ட்ட லெட்டர் வாங்கிட்டு போய் அந்த கமிஷனர்ட்ட குடுத்தேன். ஆனா அந்த கடை திருப்பி வந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தானா? எதுக்கு இப்படி பொய் சொல்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இருங்க, இருங்க. எங்க மாமாலாம் ஒண்ணும் சொல்லவே இல்ல. அந்த கமிஷனர் தான் வந்து சொன்னாரு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது கமிஷனர் சொன்னாரா? எனக்கு ஒண்ணும் புரியல. சொல்லு என்ன என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, சீதா வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. "அந்த கடைய திருப்பி வராததுக்கு காரணமே எங்க மாமா தான். எனக்கு இந்த சிபாரிசு கடையில தான் பிடிக்காது. ஆனா, உங்களோட நல்ல மனசுக்காக தான் அந்த கடைய வந்து நான் திருப்பி தர்றதுக்கு சம்மதிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எங்க மாமானால தான் அந்த கடையும், ஜூஸ் கடையும் திருப்பி வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து சொல்றாங்க.